ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சாவித்ரி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் லலிதா ஜுவல்லரி ப்ரீ புக்கிங் ஸ்கீமை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். போன மாதம் நவம்பர் இந்த ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் நாங்கள் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீயாக டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் போன மாதம் இந்த ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் ஜுவல்லரி வாங்கியிருந்தேன். அந்த வீடியோவில் நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் இந்த ஸ்கீமை பற்றி கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். நம்மளுக்கு தங்கம் விலை ஏறிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. அதனால் நம்ம வாங்க முடியாத சுச்சுவேஷனில் நிறைய பேர் இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது நம்மக்கிட்ட ஒரு 10,000 20,000ன்னு கையில் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஜுவல்லரி வாங்கி வைக்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு எண்ணம் தோணும். அப்படி நம்மளுக்கு தோணும் பொழுது டைரெக்டாக போய் வாங்கினா நம்ம நிறைய மேக்கிங் சார்ஜஸ், வேஸ்டேஜ் இதுக்கே நிறைய பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நம்மக்கிட்ட அது மாதிரி ஒரு ரவுண்டான அமௌண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த லலிதா ஜுவல்லரி ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் நீங்கள் போட்டு வைக்கலாம். 11 மாதம் கழித்து நீங்கள் வாங்கும் பொழுது தங்கம் விலை ஏறி இருந்தாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண அன்னைக்கு எவ்வளோ கிராமு நம்மளுக்காக ஃபிக்ஸ் பண்ணி வச்சாங்களோ அவ்வளோ கிராம் நம்மளால் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் வாங்கிக்கிட்டு வர முடியும். இந்த ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் நம்மளுக்கு 1% கூட வேஸ்டேஜே வாங்க மாட்டாங்க. நம்ம செலக்ட் பண்ணுற ஜுவல்லரி பார்த்திங்கன்னா 16%, 20% வேஸ்டேஜ் இருந்தாலும் நம்ம வேஸ்டேஜுக்கு பணம் கொடுக்க தேவையில்லை. இந்த ஸ்கீமில் நம்ம மினிமம் 10,000 ரூபாய் போடலாம். ஏன்னா மற்ற ஜுவல்லரி ஷாப்பில் இது மாதிரி ப்ரீ புக்கிங் ஸ்கீம் இருக்குது. ஆனால் இது மாதிரி குறைவான அமௌண்ட், அதாவது மினிமம் அமௌண்ட்டு 10,000 எந்த ஜுவல்லரி ஷாப்லேயும் கிடையாது. லலிதா ஜுவல்லரியில் மட்டும்தான் 10,000 இருந்தாவே போதும். இந்த ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் நம்ம நகையை ப்ரீ புக்கிங் பண்ணி வைக்க முடியும். நான் ஆல்ரெடி 4 ஜுவல்லரி ஷாப்பு ப்ரீ புக்கிங் ஸ்கீமை நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு ஹோம் மேக்கராக இருக்கோம், வீட்டு செலவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி 10,000 20,000 கையில் வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு தோன்றது ஒரு ஜுவல்லரி வாங்கி வைக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணும். அப்படி நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டை போடணுன்னா மினிமம் அமௌண்ட்டே 10,000 தான் இந்த ப்ரீ புக்கிங் ஸ்கீமில். உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டெபாசிட் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி வைக்கலாம். நம்ம ஒரு அமௌண்ட்டை இந்த டெபாசிட் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா ஸ்கீம்லேருந்து விலகணும் அப்படின்னு தோணுது, அல்லது நம்மளால் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னும் பொழுது இந்த ஸ்கீம்லேருந்து நம்ம 5 மாதத்துக்கு அப்புறம் தான் விலக முடியும். ஏன்னா டெபாசிட் பண்ணி உடனே எல்லாம் இந்த ஸ்கீம்லேருந்து விலக முடியாது. அதனால் உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா நல்லா யோசித்து இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி வைங்க. அதுவும் பணமாக திருப்பி தர மாட்டாங்க. நம்ம டெபாசிட் பண்ணி வச்ச அமௌண்ட்டுக்கு ஜுவல்லரியாக தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். 5 மாதத்தில் விலகிறோன்னா 5% வேஸ்டேஜில் மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற வேஸ்டேஜுக்கு நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும். எக்ஸாம்பிளாக 10% வேஸ்டேஜ் இருக்கிற ஜுவல்லரியை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு 5% வேஸ்டேஜை கம்மி பண்ணி மீதி இருக்கிற 5%க்கு நம்ம தான் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரையும் 11 மாதம் கம்ப்ளீட் பண்ண முடியும்னா மட்டும்தான் இந்த ஸ்கீமில் நீங்கள் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி வைக்கணும். 6 மாதத்தில் விலகிக்கிறீங்க அப்படின்னா 6% வேஸ்டேஜில் குறைச்சி தருவாங்க. 7 மாதத்தில் விலகிக்கிறீங்கன்னா 7% வேஸ்டேஜ் குறைச்சி தருவாங்க. 8 மாதத்தில் விலகிக்கிறீங்கன்னா 8% வேஸ்டேஜ் குறைச்சி தருவாங்க. 9 மாதத்தில் விலகிக்கிறீங்கன்னா 9% குறைச்சி தருவாங்க. 10 மாதத்தில் விலகிக்கிறீங்கன்னா 10% வேஸ்டேஜில் குறைச்சி கொடுப்பாங்க. 11 மாதம் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் 100% வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் நம்ம வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி வாங்கிட்டு வரா மாதிரி இந்த ஸ்கீமில் இருக்குது. இதுவே நம்ம டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா பர் கேரட்டுக்கு 1,000 ரூபாய் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, நம்மக்கிட்ட பழைய நகை இருக்குது, அந்த நகையை நம்ம 916 ஹால்மார்க் நகையாக மாற்றணும் அப்படின்றவங்க இந்த ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் பழைய நகையை நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சா 11 மாதம் கழித்து நம்ம 916 ஹால்மார்க் நகையாக வாங்கிக்கிட்டு வர முடியும். அந்த பழைய நகையை மெல்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, மெல்ட் பண்ணும் போது மட்டும் 0.5% ரிடக்ஷன் பண்ணி மீதி இருக்கிறதுக்கு நம்மளுக்கு கேல்குலேட் பண்ணி நம்ம நகைக்கு நம்ம பழைய நகையை 916 ஹால்மார்க் நகையாக வாங்கிக்கிட்டு வர முடியும். இந்த ஸ்கீமில் நீங்கள் போடுறீங்க அமௌண்ட்டை அப்படின்னா நீங்கள் எந்த ஷாப்பில் டெபாசிட் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த ஷாப்பில் தான் நீங்கள் நகையை பர்ச்சேஸ் பண்ண முடியும். வேறு எங்கேயும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது.
இப்போ வந்து ஒரு குரோம்பேட் லலிதா ஜுவல்லரியில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா குரோம்பேட் லலிதா ஜுவல்லரியில் தான் உங்களால் வாங்க முடியும். மற்ற டி நகர், ஆவடி அது மாதிரி பிரான்ச்லலாம் உங்களால் வாங்க முடியாது. இந்த ஸ்கீமில் நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் போடுறீங்க அப்படின்னா நம்ம வந்து போகும்பொழுதே ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு கொண்டு போனோம். அப்படி கொண்டு போகும் பொழுது நம்மளுக்கு இது மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, ஃப்ரீ புக்கிங் ஃபார்ம் கொடுப்பாங்க. இந்த புக்கிங் ஃபார்மில் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம்னா அமௌண்ட்டை பே பண்ணிட்டு வந்தால் போதும். நம்ம 11 மாதம் கழித்து ஜுவல்லரி வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி வாங்கிக்கிட்டு வரலாம். இந்த ஸ்கீமில் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அந்த டவுட்டெல்லாம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. லலிதா ஜுவல்லரி ப்ரீ புக்கிங் ஸ்கீமை பற்றி சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஷனுக்கு ஆன்சரு 1, கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு கேட்டாங்க. கோல்டு காயின் கூட இந்த ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். நம்ம டெபாசிட் பண்ணி வச்சு 5 மாதம் கழித்து நம்ம கோல்டு காயின் வாங்கிக்கலாம். 11 மாதம் வரலும் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜுவல்லரியாக வாங்கினா மட்டும்தான் 11 மாதம் வரையும் வெயிட் பண்ணோம். கோல்டு காயின் இந்த ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் நீங்கள் வாங்குறீங்கன்னா டெபாசிட் பண்ணி வச்சுட்டு 5 மாதம் கழித்து நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி கோல்டு காயின் வாங்கிட்டு வரலாம். 2வது டவுட்டு, ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்லியிருக்கேன். அமௌண்ட்டு 1 லட்ச ரூபாய் இந்த டெபாசிட் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி வைக்கிறோம். 7,300 ரூபாய் அல்லது வந்து வேரிய ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா கோல்டு ரேட்டு. அதுக்காக நான் சும்மா தோராயமாக ஒரு 7,300 ரூபாய் ஒரு கிராமுன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1 லட்ச ரூபாய்க்கு 13.698 மில்லிகிராம் வரும். இந்த மில்லிகிராமும் ஆட் பண்ணி கொடுப்பாங்களான்னு நிறைய பேர் கேட்டாங்க. நம்ம இந்த 1 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ கிராம் நம்மளுக்கு வந்து கோல்டு வருதோ அவ்வளோ கிராமும் ஆட் பண்ணி வைப்பாங்க. அது மில்லிகிராமாக இருந்தாலும் ஆட் பண்ணி வைப்பாங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அமௌண்ட்டுக்கு அப்படியே நம்மளுக்கு கோல்டாக கன்வெர்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. 11 மந்த் கழித்து இந்த 13.698 மில்லிகிராமை நம்ம கோல்டாக வாங்கிக்கிட்டு வர முடியும். மினிமம் அமௌண்ட்டு 10,000 ரூபாய். மேக்ஸிமம் எவ்வளோனாலும் இந்த ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் நம்ம போட்டு வைக்கலாம். 2 லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா நம்ம பேன் கார்டு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இன்னொரு டவுட் என்னென்னா, ஜிஎஸ்டி வந்து நம்ம புக் பண்ணும்போதே கட்டணுமான்னு கேட்டாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம இப்போ அமௌண்ட்டு 1 லட்ச ரூபாய் நம்ம டெபாசிட் பண்ணி வைக்கிறோன்னா நம்ம டெபாசிட் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம 11 மாதம் கழித்து ஜுவல்லரி வாங்குகிறோம் இல்லைங்களா, அப்போ தான் ஜிஎஸ்டி நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கீமில் ஸ்டேட்டு சென்ட்ரல் ரெண்டுமே சேர்த்து 3%. 5வது கொஸ்டின் வந்து கோல்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. HUID போட்ட கோல்டை மட்டும்தான் இங்கே சேல் பண்ணுறாங்க. இப்போ HUID வந்து கம்பல்சரி இல்லைங்களா எல்லா ஷாப்லேயும். அதனால் வந்து HUID போட்ட கோல்டு தான் இங்கேயும் வந்து சேல் பண்ணுறாங்க லலிதா ஜுவல்லரியில். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 916 ஹால்மார்க் நகை தான் சேல் பண்ணுறாங்க. 6வது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயினை வந்து டெபாசிட் பண்ணி வைக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்கீமில் கோல்டு காயினை கூட டெபாசிட் பண்ணி வைக்கலாம். எந்த ஷாப்லேருந்து நம்ம கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் 916 ஹால்மார்க் நகையாக இருந்துச்சுன்னா அப்படியே வந்து டெபாசிட் பண்ணி வச்சு 11 மாதம் கழித்து நம்ம ஜுவல்லரியாக வாங்கிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் டவுட்டெல்லாம் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.